லாஸ்ட் வீடியோவில் செகண்டரி மெட்டபலைட்ஸ்குள்ள 3 மேஜர் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று டெர்பினாய்ட்ஸ், ரெண்டாவது பீனாலிக் காம்பவுண்ட்ஸ், மூணாவது நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ். இந்த வீடியோவில் டெர்பனாய்ட்ஸை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். டெர்பனாய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெர்பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐசோப்ரினாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐசோப்ரினாய்ட்ஸ்னாலும் டெர்பினாய்ட்ஸ்னாலும் டெர்பிட்ஸ்னாலும் எல்லாமே ஒன்று தான், அதுக்கு வெவ்வேறு பேர் தான் அதெல்லாம். ஸோ இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து டாக்ஸின் டு இன்செக்ட், மேமல்ஸ், தட் மீன்ஸ் ஹெர்பிவோர்ஸ். எந்தெந்த உயிரினங்கள்லாம் தாவரத்தை துன்பப்படுத்துது, இப்போ ஆடு போய் தாவரத்தை சாப்பிடுது அப்படின்னா அந்த ஆட்டுகிட்டருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அது ஒரு டாக்ஸினாக செயல்படுது இந்த டெர்பினாய்டு. அதே மாதிரி வந்து இன்செக்ட், எந்தெந்த சில பார்த்திங்கன்னா நிறையா இன்செக்ட் வந்து தாவரத்தினுடைய இலைகளை ஃபுல்லாக சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி இன்செக்ட்டு இருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காகவும் இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து ஒரு டாக்ஸினாக செயல்படுது. யாருக்கெல்லாம் இது டாக்ஸின் அப்படின்னா இன்செக்ட்டுக்கும் ஹெர்பிவோர்ஸ்க்கும் இது டாக்ஸின். ஹெர்பிவோர்னால் தாவர உண்ணி. ஸோ இன்சொலுபிள் இன் வாட்டர், இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து தண்ணியில் கரையாது. பயோசிந்தசைஸ்டு ஃப்ரம் அசிட்டைல் கோயே அண்டு கிளைகோலைட்டிக் இன்டர்மீடியேட்ஸ். இந்த டெர்பனாய்ட்ஸ் எதுலேருந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அசிட்டைல் கோயிலிருந்தும், அதே மாதிரி கிளைகோலிசிஸ் பாத்வேல நிறைய இன்டர்மீடியேட்ஸ் இருக்கும்ல, அந்த இன்டர்மீடியேட்ஸில் இருந்தும் இந்த டெர்பனாய்ட்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் டெர்பனாய்ட்ஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 5 கார்பன் ஐசோப்ரின் யூனிட்ஸ். ஸோ 5 கார்பன் கொண்ட ஒரு ஐசோப்ரின் யூனிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் டெர்பினாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஐசோப்ரின் யூனிட்ஸ்னால் என்ன, முதல்ல அதை பற்றி பார்க்கணும்ல. ஸோ இதுதான் ஐசோப்ரின் யூனிட்ஸோட ஸ்ட்ரக்சர். இந்த ஐசோப்ரின் யூனிட்டோட ஸ்ட்ரக்சரில் பாருங்களேன், கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, 4, 5 5 கார்பன் இருக்குது. அதனால தான் இதை வந்து 5 கார்பன் ஐசோப்ரின் யூனிட்ஸுங்கிறாங்க. டெர்பினாய்ட்ஸுக்கு வந்து இன்னொரு பேரே கொடுத்துருக்கோம் பாருங்கள், என்ன பேர், ஐசோப்ரினாய்ட்ஸ். ஏன்னா டெர்பினாய்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஐசோப்ரினால தான் மேடப்பா ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேரே ஐசோப்ரினாய்ட்ஸ்னு இன்னொரு பேரும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஐசோப்ரின் யூனிட்ஸில் வந்து 5 கார்பன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு C5ங்கிறது ஒரு ஐசோப்ரின் யூனிட்ஸ். அப்போ 2 C5னா = C10. இந்த மாதிரி 2 ஐசோப்ரின் யூனிட்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆனால் அது பேர் என்னென்னா மோனோடெர்பின். அப்போ these terpenoids are classified by number of 5 carbon units they contain. அதில் எத்தனை 5 கார்பன் யூனிட்ஸ் இருக்குது, ஒரு 5 கார்பன் யூனிட்டுங்கிறது ஐசோப்ரின் யூனிட். அப்போ எத்தனை ஐசோப்ரின் யூனிட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். C5ங்கிறது ஒரு ஐசோப்ரின் யூனிட்ஸ். ஸோ 2 ஐசோப்ரின் யூனிட் சேர்ந்து அதை நாம் மோனோடெர்பின் அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ 3 ஐசோப்ரின் யூனிட் சேர்ந்தால் மொத்தம் 15 கார்பன் இருக்கும், அதை செக்யூடெர்பின் அப்படின்ட்டு அழைக்கிறோம். அதே மாதிரி வந்து 20 கார்பன் இருந்தால் டைடெர்பின், 30 இருந்தால் ட்ரைடெர்பின், 40 இருந்தால் டெட்ராடெர்பின், அதே மாதிரி 40க்கு மேலே இருந்தால் பாலிடெர்பின் அப்படின்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஐசோப்ரின் யூனிட்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் கார்பன். ஸோ செக்யூடெர்பின்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் அப்சிசிக் ஆசிட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைடெர்பின்க்கு எக்ஸாம்பிளாக ஜிபர்லின் இருக்குது. ஸோ ட்ரைடெர்பின்க்கு எக்ஸாம்பிளாக ஸ்டீரால்ஸ், டெட்ராக்கு எக்ஸாம்பிளாக கரோட்டினாய்ட்ஸ், அதே மாதிரி பாலிடெர்பின்க்கு எக்ஸாம்பிளாக டொலிகோல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த டெர்பினாய்ட்ஸோட மேஜர் ரோல் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அகெயின்ஸ்ட் இன்செக்ட் அண்ட் ஹெர்பிவோர்ஸ். But these terpenoids also play some role for the plant growth and development. ஸோ எதெல்லாம் இந்த அப்சிசிக் ஆசிடும் ஜிப்பர்லினும் நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் பிளான்ட் ஹார்மோன்ஸ். தே ஆர் பிளேயிங் ரோல் இன் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த வேலையவும் இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ்குள்ளே வரக்கூடிய இந்த டெர்பினாய்ட்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து வாலட்டைல் டெர்பினாய்ட்ஸ் இருக்குது. வாலட்டைல் மோனோ அண்ட் செக்யூடெர்பின்ஸ் வந்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எசென்சியல் ஆயில். வாலட்டைல்னா காற்றில் கரையக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெர்பினாய்ட்ஸ் வந்து எசென்சியல் ஆயில்ஸ்னு நம்ம அழைக்கிறோம். அதுக்கு எடுத்துக்கிட்டால் சொல்லப்போனால் சிட்ரால் அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லெமன் ஸ்மெல்லில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்லேருந்து வரக்கூடிய அந்த லெமன் ஸ்மெல் கொடுக்கக்கூடிய அந்த சிட்ரல். அப்புறம் மின்ட்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், புதினா இலைன்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய அந்த ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ்னால தான் அந்த ஸ்மெல்லையே நம்ம உணர்றோம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த டெர்பனாய்ட்ஸ் தான். அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய டெர்பனாய்ட்ஸ் தான் அந்த மணத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம், ஒவ்வொரு செகண்டரி மெட்டபலைட்ஸும், அதாவது செகண்டரி மெட்டபலைட்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த 3 மேஜர் கிளாஸஸாக இருக்கக்கூடிய டெர்பினாய்ட்ஸ், பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ், இது ஒவ்வொன்றும் என்னென்ன பாத்வே மூலமாக சிந்தசிஸ் ஆகுதுன்னு. அதில் குறிப்பாக இந்த டெர்பினாய்ட்ஸ் வந்து MEP பாத்வே மூலமாகவும் மிவனோனிக் ஆசிட் பாத்வே மூலமாகவும் சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3 அசிட்டைல் கோயே, 3 அசிட்டைல் கோயே ஜாயின்டு டு ஃபார்ம், அது 3 ஜாயின் ஆகி மிவனோனிக் ஆசிட் வருது.
மிவலோனிக் ஆசிட் இந்த பாத்வேல இன்டர்மீடியட்டாக வரனால தான் இந்த பாத்வேவையே நம்ம மிவலோனிக் ஆசிட் பாத்வே அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போ 3 அசிட்டைல் கோயே ஜாயின்டு டு ஃபார்ம் மிவலோனிக் ஆசிட். இது மூணு அசிட்டைல் கோயவும் ஜாயின் ஆகி மிவலோனிக் ஆசிட் வருது. வந்ததுக்கப்புறமா என்னென்ன ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன் நடக்குது அதை நம்ம இங்கே நான் மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டெப் வைஸ் நிறைய ரியாக்ஷன் நடக்குது. என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது? பாஸ்பாரிலேஷன் நடக்குது. பாஸ்பாரிலேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப். இப்போ அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப்புக்கு என்ன என்சைம் ரோல் ப்ளே பண்ணுது? கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணும். பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கார்பாக்சில் குரூப்புங்கிற ஒன்று நடக்குது. அப்புறம் டீஹைட்ரேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்து தான் மிவலோனிக் ஆசிட்ல இருந்து ஐசோபென்டினைல் டைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதுதான் IPP2 அப்படிங்கிறோம். டைபாஸ்பேட்ங்கிறனால அந்த 2 நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஐசோபென்டினைல் டைபாஸ்பேட்டில் இருந்து தான் ஐசோப்ரின் யூனிட்ஸ் வருது. அதுதான் இந்த ஐசோப்ரின் யூனிட். இந்த ஐசோப்ரின் யூனிட் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் ஆஃப் டெர்பின் உருவாகிறதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டே இந்த ஐசோப்ரின் யூனிட்ஸ் தான். அந்த ஐசோப்ரின் யூனிட் வந்துருச்சுனாலே டெர்பின் ஈஸியாக அடுத்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இதுதான் எப்படி அசிட்டில் கோயிலிருந்து ஐசோப்ரின் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். இது மிவலோனிக் ஆசிட் பாத்வே. ஏன்னா மிவலோனிக் ஆசிட் இன்டர்மீடியேட் வரனாலேயே இந்த பாத்வேவையும் மிவலோனிக் ஆசிட் பாத்வேன்னு சொல்கிறோம். இன்னொரு வகையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா கிளைகோலைசிஸ் போட்டோசிந்தசிஸ். இந்த கிளைகோலைசிஸ் பாத்வே அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸில் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸில் இருந்தும் IPP2 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். IPP2னா என்னது? ஐசோபென்டினைல் டைபாஸ்பேட். இந்த IPP2 அந்த IPP2 வந்துருச்சுனாலே அதுலேருந்து டேரெக்டாக ஐசோப்ரின் யூனிட்ஸ் வந்துடும். ஐசோப்ரின் யூனிட்ஸ் வந்துருச்சுன்னா அதுலேருந்து டெர்பினைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கிளைகோலைசிஸ் போட்டோசிந்தசிஸ் இன்டர்மீடியேட்லேருந்து ஒருவேளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டெர்பினைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து MEP பாத்வே அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மாதிரி தான் இந்த 2 டிஃப்ரெண்ட் பாத்வே மூலமாக இந்த டெர்பினைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபர்தராக இப்போ இந்த டெர்பினைட்ஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா பைரீத்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது டெர்பினைட்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ இந்த பைரீத்ராய்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்ஸிக் டு இன்செக்ட். அட் த சேம் டைம் இட் இஸ் நான் டாக்ஸிக் டு மேமல்ஸ். இது வந்து இன்செக்ட்டுக்கு மட்டும் ரொம்ப டாக்ஸிக்கானது. நிறைய இன்செக்டிசைடு யூஸ் பண்ணுறோம்ல, நிறைய விவசாயம் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க சில இன்செக்டிசைடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்செக்டிசைடு உற்பத்தி பண்ணுறதுல இருக்கக்கூடிய மேஜர் காம்போசிஷனாக இந்த பைரீத்ராய்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ பிளான்ட்லேருந்து வரக்கூடிய செகண்டரி மெட்டபலைட் அதனுடைய ஒரு முக்கியமான கிளாஸ் டெர்பினாய்ட்ஸ். அந்த டெர்பினாய்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாலடைல் மோனோடெர்பின் ஆர் செக்யூடெர்பின் தான் வந்து எசென்சியல் ஆயில்னு சொல்கிறோம். அந்த எசென்சியல் ஆயிலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பிளான்ட்லேருந்து. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்? த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். அப்போ எசென்சியல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எடுத்துக்காட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பெப்பர்மெண்ட்டு, சேஜ், லிமோனைன், அப்புறம் பேசில், இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் எசென்சியல் ஆயில். அப்போ நான் வாலடைல் டெர்பினும் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நீம் ட்ரீ, வேப்பிலை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்டர் டேஸ்ட் இருக்கும், அந்த கசப்புத்தன்மை. இதனால தான் நிறைய ஆடு மாடு அந்த வேப்பிலையை சாப்பிட்றதுலேருந்து தவிர்த்துக்கிறது. ஏன்னா அதோட டேஸ்ட்டு அதுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெர்பிவோர்லேருந்து தாவர உண்ணிலேருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்காக இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் குறிப்பாக அந்த டெர்பனைட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த பிட்டர் டேஸ்ட்டுக்கு மிக முக்கிய காரணம், நீம் ட்ரீயில் இருக்கக்கூடிய பிட்டர் டேஸ்ட்டுக்கு மிக முக்கியமான காரணம் அசாடிராச்டின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்பவுண்ட் தான். ஸோ அதுவும் வந்து இட் இஸ் த டெர்பினாய்ட். பைட்டோஎக்டிசோன்ஸ் அப்படின்னு இருக்கிறதும் எக்ஸாம்பிள் ஆஃப் டெர்பினாய்ட். ஒரு இன்செக்ட் வந்து ஒரு பிளான்ட்டை சாப்பிடுது, அந்த பிளான்ட்டில் பைட்டோஎக்டிசோன்ஸ் இருக்குதுன்னா அது அந்த இன்செக்டோட வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த இன்செக்ட்டுக்கு லீத்தலை, அதாவது சாவை ஏற்படுத்துது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த சாப்பாடை செரிமானம் பண்ண விடாமல் இன்டைஜஸ்டபிள் ஆக்கி அந்த இன்செக்ட்டுக்கு கடைசி டெத்தை காஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டினோலைட்ஸ். ஸோ கார்டினோலைட்ஸும் இல்லை சாப்போனைட்ஸ் இது ரெண்டுக்குமே பிட்டர் டேஸ்ட்டு இருக்கும். இந்த பிட்டர் டேஸ்ட் மூலமாக இட் ஆக்ட் அகேன்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ். இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கார்டினோலாய்ட்ஸ் வந்து நிறையா மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா கார்டினோலைட்ஸை ஒரு ரெகுலேட்டட் டோஸ், டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேட்டட் டோஸில் அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இட்ஸ் ஸ்லோ ஆர் ஸ்ட்ரென்தன் த ஹார்ட் பீட். ஸோ ஹார்ட் பீட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது பை இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சோடியம் பொட்டாசியம் ஆக்டிவேட்டட் ஏடிபிஎஸ்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்தி அது மூலமாக ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி மெட்டபாலைட்ஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அப்புறம் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வீடியோவை செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.